இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாவே இருக்கு. எல்லா பிசினஸும் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு சின்ன முயற்சியில தான் தொடங்கி இருக்கும். அந்த மாதிரிதான் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதி நவீன முறையில காளான் வளர்ப்புல ஈடுபட்டு கோடிக்கணக்கில் வருமானமும் பார்த்திருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ஆடம் சாம்சுதீன் மற்றும் அவங்க மனைவி ரீசா மனஸ் ஆகிய இருவரும் இணைஞ்சு 2022ஆம் ஆண்டு Grow the Fungi அப்படிங்கிற பேர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆடம் சாம்சுதீன் அவங்க குடும்பத்தோட சவுதி அரேபியால தான் வசித்து வந்தாங்க. திடீர்னு அவங்க தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டதுனால அவங்க குடும்பத்தோட மீண்டும் கேரளாவுக்கு திரும்ப வந்துட்டாங்க. கேரளாவுக்கு திரும்பிய பிறகு இவங்க குடும்பம் சத்தான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க உணவுல தினமும் காளான்களை அடிக்கடி சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் Grow the Fungi அப்படிங்கிற நிறுவனம் உருவாகிறதுக்கு அடித்தளமா இருந்திருக்கு. ஆடம் சாம்சுதீன் அவங்க மனைவியோடு இணைஞ்சு 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுல 2022ஆம் ஆண்டு தான் Grow the Fungi அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிறுவனம் காளான் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து தீர்வுகளையும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்திருக்கு. இவங்க காளான் வளர்ப்புக்கு தேவையான ஒரு தொகுப்பை விற்பனை செஞ்சு வந்தாங்க. அதை வாங்கி மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டிலேயே காளான்களை ஈஸியா வளர்த்துக்கலாம். முதல்ல இவங்க அவங்க வீட்லயே சின்னதா ஒரு அறை அமைச்சு அதுல காளான்களை எல்லாமே வளர்த்து பரிசோதனை செஞ்சு வந்தாங்க. அப்படி பரிசோதனை செய்யும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியா உருவாச்சு. அதுதான் மஷ் பெல்லட்ஸ். இந்த மஷ் பெல்லட்ஸை பயன்படுத்தினா மட்டுமே போதும் நமக்கு இயற்கையான சத்தான காளான் கிடைச்சிரும். இந்த காளான் வளர்ப்புக்கு முக்கியமாக பயன்படுத்துற ஒரு பொருளா மஷ் பெல்லட்ஸ் மாறுச்சு. அதனால மஷ் பெல்லட்ஸ்க்கு கேரளா மட்டும் இல்லாம சர்வதேச அளவிலும் நிறைய வரவேற்பு இருந்துச்சு. இந்தியாலேயே இப்படி ஒரு தயாரிப்பை வழங்கக்கூடிய ஒரே நிறுவனமா Grow the Fungi அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இருந்துச்சு. இப்போ இந்த தம்பதி Grow Room அப்படிங்கிற பேர்ல புதுசா காளான் வளர்ப்பு முறை ஒன்றை அறிமுகம் செய்வதா திட்டமிட்டிருக்காங்க. இதன்படி கண்டெய்னர்களை காளான்களை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட ஸ்மார்ட் போன்கள் வழியாகவே எப்படியெல்லாம் இந்த வளர்ப்பு முறையை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து நிறைய ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆய்வு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு சக்சஸ் ஆகி விரைவில் வெற்றி அடையும் அப்படின்னு இவங்க ரொம்பவே நம்பிக்கையா தெரிவிச்சிருக்காங்க. இது பயன்பாட்டுக்கு வரும்போது காளான் வளர்ப்புல ஒரு பெரிய மாற்றமே வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மஷ் பெல்லட்ஸ்களை கடந்த ஒரு மாதத்துல மட்டுமே 20 டன்கள் விற்பனை ஆயிருக்கு. இவங்க கிட்ட இருந்து சுமார் 500 விவசாயிகள் தொடர்ச்சியா மஷ் பெல்லட்கள் எல்லாமே வாங்கி ஒரே வருஷத்துல 500 கோடி காளான்களை வளர்த்திருக்காங்க. கேரளா மட்டும் இல்லாம பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இவங்க கஸ்டமர்ஸ் விரிவடைஞ்சிருக்காங்க. ஆனா 2024ஆம் ஆண்டுல 1 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. நடப்பாண்டுல இவங்க நிறுவனத்தோட வருமானத்தை 3 கோடியா உயர்த்தணும் அப்படின்றதுதான் இவங்க இலக்காக கொண்டு இந்த தம்பதியினர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேரளா அரசோட ஸ்மார்ட் திட்டம் மூலமா நிதி உதவியும் கிடைச்சிருக்கு. ஆடம்ஸ் ஒரு US ஸ்டார்ட் அப் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு கோடிங், பிலோசபி, ஃபார்மிங், ஃபுட்பால் அதெல்லாம் தாண்டி மஷ்ரூம்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். அவங்க வைஃப் ரீசா ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க தனக்குன்னு ஒரு ஆன்லைன் ஆர்ட் பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வேற வேற தொழில் இருந்த 2 பேர் தனக்கு தோன்ற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிசினஸ் ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாருமே ஒரு காலத்துல அந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன அளவுல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சியும் நுண்ணறிவும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பிசினஸ் பர்சன் யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.